நன்றி. அடுத்ததாக இந்த மேடையிலே ஒரு சிறுவன் அவனுடைய வீரம் நிறைந்த உரையினை முதல்வர் அவர்கள் செவிமடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 5ஆம் வகுப்பே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவன் ராகுல் ராம் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பற்றிய ஒரு சிறு உரையினை வழங்க வருகிறார். பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் இருந்து வருகை புரிந்துள்ள லட்சக்கணக்கான வணிக உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள். பாரத நாடு போற்றும் நல்ல தலைவர், திராவிட காப்பாளர், நம் பொன்னியின் செல்வன், சுயமரியாதை சூரியன், நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்பா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம் வணிக குடும்பத்தின் ஒப்பற்ற தலைவர், வணிகர்களின் உரிமை மீட்பாளர், வணிகர்களின் ராஜா, வணிகர்களின் காப்பாளர் விக்ரமராஜா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். மேலும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலா அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் சதகதுல்லா அவர்களுக்கும், மேலும் எங்கள் கோவை மாவட்டத்தின் நேர்மையின் சிகரம், பேரமைப்பின் ஆலமரம், பேரமைப்பின் ஆணிவேர், எங்கள் கோவை மண்டல தலைவர் பாசமிகு தாத்தா சூலூர் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும், எங்கள் கோவை மாவட்ட தலைவர் என் மீது பேரன்பு கொண்ட இறுதியராஜ் அன்கிள் அவர்களுக்கும், ஒரு குரல் புரட்சி திருக்குறள் ராகுல் ராமின் அன்பான வணக்கங்கள். உறவுகளே, நம்முடைய வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாட்டிற்கு ஏற்கனவே நமது அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தந்து மீண்டும் நமது அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தந்திட வந்துள்ள நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் கோடி. உறவுகளே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வெட்கப்படும் என்கின்ற பொய்யாமொழி புலவரின் குரல் நம் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு பொருந்தும். உள்ளத்தில் தூய்மை, செயலில் தூய்மை, பேச்சில் தூய்மை, இப்படித்தான் நம் முதல்வரை நான் உணர்கிறேன். வணக்கம் ஐயா. உறவுகளே, நம்முடைய தமிழ்நாட்டு நிர்வாகம் கிட்டத்தட்ட 2500 ஆண்டு காலப்பழமை வாய்ந்தது. எத்தனையோ காட்சிகளும் நிர்வாகமும் மாறி இன்றந்த ஒப்பற்ற நிர்வாகத்தின் ஒப்பற்ற தலைவராக மக்கள் மன்றத்திலும் மக்கள் மனதிலும் அமர்ந்துள்ளார் நம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா அவர்கள். உறவுகளே, இன்று ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவராக நம் முதல்வரையா இருக்கும் இந்த வேளையில் கொஞ்சம் கடந்த காலத்தையும் திரும்பி பார்ப்போம். திராவிட இயக்கம் கண்டு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டி பயணிக்க செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த பெரியாரின் பாசறையை பலப்படுத்தியவர் நம் பேரறிஞர் அண்ணா. அந்த பாசறையை கட்டி காத்து பெருமைப்படுத்தியவர் நம் முத்தமிழறிஞர் தாத்தா டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த சுயமரியாதை பாசறையை மீட்டெடுத்து நம் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைமை காவலராக, சுயமரியாதை தலைவராக, நம் செம்மொழியாம் தமிழ் மொழியின் காப்பாளராக இருப்பவர்தான் நம் நெஞ்சம் நிறைந்த திராவிட முதல்வர். உறவுகளே, நிர்வாகத்தை உலகிற்கே கற்றுக் கொடுத்த தமிழனுக்கு மக்கள் மன்றத்தில் நம் உரிமைக்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டார்கள். விடுவாரா நம் முதல்வர்? செம்மொழி நாயகன் தாத்தா கலைஞரின் வழிவந்தவராயிற்றே. சட்ட போராட்டம் கண்டார், உச்ச நீதிமன்றத்தில் வெற்றியும் கண்டார். இந்த வெற்றி நம் முதல்வரின் வெற்றி, தமிழகத்தின் வெற்றி, ஒட்டுமொத்த தமிழர்களின் வெற்றி. ஏன் நம் முதல்வரால் இந்திய நாட்டிற்கே ஜனநாயக வெற்றி. நம் முதல்வரின் தலைமையில் தமிழகம் போராடியது, தமிழகம் வென்றது. அது மட்டுமல்ல,
கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலிமை சேர்த்து விட்டீர்கள் ஐயா. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். உறவுகளே, எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு பசிப்பினி போக்கி மதிய உணவு திட்டம் தந்து கல்விக்கண் திறந்தவர் பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள். அதை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் நம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். இதை இன்று எல்லோருக்கும் ஒரு படி மேலே சென்று காலையிலும் உணவு வழங்கி பசியையும் போக்கி கல்வி கற்க சிகரம் அமைத்து தந்த தந்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள். நீங்கள் தந்தை உணர்வுடன் கொண்டு வந்த திட்டத்தால் எங்களை போன்ற பிள்ளைகள் எங்களின் அப்பா உருவில் உங்களை பார்க்கிறோம். நன்றிகள் கோடி ஐயா. தொடரட்டும் ஐயா உங்கள் நல்லாட்சி. என் அருமை வணிக உறவுகளே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நினைத்தவுடன் நம்முடைய வணிக தலைவருடன் ஈஸியா போன்ல பேசலாம், எளிதில் பார்க்கலாம், எதையும் சொல்லலாம், உடனே தீர்த்து வைப்பாங்க நம்முடைய வணிக குடும்ப தலைவர் AM விக்ரமராஜா அவர்கள். உறவுகளே, தென்குமரி முதல் இமயம் வரை வணிகர்களை ஒன்று சேர்த்து இமயமாய் நிமிர்ந்து நின்று எந்த நிலையிலும் தன் நிலை மாறாமல் தன் வணிக குடும்பம் வளம் பெற பாடுபடும் விக்ரமராஜா அவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி மேல் வெற்றி பெற மனதார வாழ்த்துவோம். உறவுகளே, நம்முடைய வணிகர் நல வாரியத்தினை சீரமைத்து வணிகர்களுக்கு உதவி புரிந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள். தற்போது ஆன்லைன் வணிகத்தில் இருந்தும் கார்ப்பரேட் வணிகத்தில் இருந்தும் நம்முடைய சாமானிய சிறு வணிகர்களை காப்பாற்றிடவும் அவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றிடவும் உறுதி பூண்டுள்ள நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் கோடி. உறவுகளே, வணிகர் நல காப்பாளர் விக்ரமராஜா அவர்களின் தலைமையில் ஒன்றுபடுவோம், அனைத்து வணிக உரிமைகளையும் பெறுவோம், வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் நம் கரங்களால் உருவாக்குவோம். அமைச்சர் பெருமக்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். மாநாட்டு பந்தலிலே கணீர் கணீர் என்று கோயில் மணி ஓசை கேட்டது போல இருக்கிறது. சிறும்பராயத்திலேயே இவ்வளவு தைரியமும் பேசும் வல்லமையையும் இந்த குழந்தைக்கு இறைவன் வழங்கியிருக்கின்றான். அவனுக்கு நம்ம எல்லோருடைய ஆசியையும் கரவொலியின் மூலமாக தருவோம். அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள், மாநில தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களும், கோவை மண்டல தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களும் இப்பொழுது சிறப்பு செய்து ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குழந்தை